இப்படிதான். 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட்டு உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். நான் அவன்கிட்ட தோத்து போவேன். நான் என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ண. இருக்கும் போது பார்த்துக்க முடியல. நான் இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழு அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்கள அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்ததே நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்த 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாம் தேங்க்யூ. இது ஃபெமினிசம். என்கிட்ட கேட்குறாங்க எப்படி அவன் வரான் பார்த்துடலாம் ஷூட்டிங்க்கு. ப்ரொடியூசர் ஆகினதே நான். என்கிட்ட கேட்குறாங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? குடும்பமா ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூவில் வர்றது யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான். வந்து ஏன் மாப்பிள்ள, ஏன் இது, ஏன் அது, எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்கலாமே. எதுக்கு சுரண்டி ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு சுரண்டு நான் என்னங்க பண்ணுறது? ஒரு மனுஷன் எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? பர்டிகுலராக நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த சைபர் புல்லிங் விஷயம். ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல. என் அண்ணனுக்கு நடந்ததுனால, தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான். நான் உண்மையாக யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. எந்த ஹீரோவாது இன்னொரு ஹீரோவை பற்றி சொல்லுவான், அவன் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். என் கார்த்தி சொன்னான். நான் யார் பேரையும் எடுக்க விரும்பல. நண்பன் பிரபுதேவா சார் சொன்னார். ஐசிர் சார் காப்பாற்றினார் எனக்கு. கொஞ்ச நாள் வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாமல் வந்தவன் நான். இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கு. நான் கோடிக்கணக்காக காட்டின வீட்டில் நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியாத வெளியே போன்னு சொல்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியாக வேலை செய்ய விடாட்டி எப்படிங்க?